இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் கார்த்தி சார் கேன் கன்வே இட் அண்ட் ஹி ஹஸ் பீன் டூயிங் இட் ஃபார் இயர்ஸ். அவரே ஒரு கதை சொல்லிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த கதை முடியும் போது ஒன் ஆஃப் மை ஏடி கேவ் மீ அ வெரி வேலிட் ஐடியா சேயிங் தட் இவர் சொல்லி முடிக்கும் போது நீங்கள் பேராடப் மாதிரி பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அவர் சொல்லுவார், ஐயோ மாமான்னு என் முன்னாடி இழுத்துட்டு போகும்போது இனிமேல் நான் அவளை பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த சவுண்டெல்லாம் போடலான்னு பேசியிருந்தோம் பின்னாடி வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு. அந்த மாமா இல்லை தேவையில்லை, அவரே அதை கன்வே பண்ணிட்டார். அவரே அதை அவர் கண்ணில் கன்வே பண்ணிட்டார். இப்போது இதுக்கு முன்னாடி அவர் பண்ண 20 படங்கள்ல எந்தெந்த ஹீரோயின்லாம் வராங்களோ எல்லா ஆடியன்ஸும் அவங்கள நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சதால லெட் இட் பி அ கெஸ்ஸிங் கேம். திருப்பி லெட்ஸ் கெட் பேக் டு த ட்ராக். அவரோட விஷயத்த சொல்லிட்டோம், அதுலேருந்து போயிட்டோம். வென் கம்ஸ் டு மாஸ்டர் இட் வாஸ் லைக் எ ஃபன் ஃபிலிம். அந்த என்டர்டைன்மெண்ட்ல இட் இஸ் சீரியஸ் இஷ்யூ பற்றி தான் பேசுது. பட் ஸ்டில் அவர் சொல்றது எல்லாமே பொய்ங்கிறத நம்ம சொல்லிட்டே வந்திருப்போம். ஒரே ஒரு வேர்டில் நாசர் சாரை வச்சு சொல்லியிருப்போம். அது ஒரு பாட்டுக்கு நடுவில் இல்லை அவர் வந்து விசி செல்வம்னு ஒருத்தரோட ஸ்டூடெண்ட் இருந்தா அப்படி ஐடோனோ போகை அவன் வந்து லுக்மியாவில் அதனால இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹி பிகேம் அ ட்ரங்கன். தட்ஸ் இட். ஹீல் நெவர் லை. ஏன்னா நாசர் சார் அவர் கேரக்டர் பொறுத்தளவுக்கு அவர் போய் சொல்ல மாட்டார். தட் இஸ் த ஃப்ளாஷ்பேக் ஃபார் த என்டையர் ஃபிலிம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஃப்ளாஷ்பேக் இல்லை, லெஸ் தென் 20 seconds போதும்னு இருந்தது. வென் இட் கம்ஸ் டு விக்ரம், கமல் சார் வந்து பேசுவார், நான் ஏன் ஏஜென்ட்டாக இருந்தேன் 30 வருஷமா, நான் ஏன் அண்டர் கிரவுண்டில் இருந்தேன், ஒரு ட்ரக் எடுக்கிறதுனால எப்படி வந்து நம்ம குரங்குலேருந்து மனுஷனா மாறக்கு இத்தனை மில்லியன் வருஷம் ஆச்சுன்னு சொல்லி பேசுறத ஒன்லி ஹீ கேன் டூ இட். ஸோ லெட் ஹிம் டூ இட்னு சொல்லிட்டு எனக்கு ஐ ஆல்சோ வாண்ட் ஹிம் டு சீ இன் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் சீன் வேர் ஐ டோன்ட் வாண்ட் டு சே கட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் ஆன் த மானிட்டர் அண்ட் லிசன் டு திஸ் மேன் டாக் அண்ட் ஆக்ட். அதுக்கு வேண்டி வச்சிருந்தேன். அதுலேயுமே ஃப்ளாஷ் கட் தேவைப்படல. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.